அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி. கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கும்ப ராசி பொருளாதார வசதி அதிகரிக்க, பண வசதி மேம்பட என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா பணம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். காலையில எந்திரிச்சல இருந்து நைட் படுக்கிற வரைக்கும் நம்ம சுவாசிக்க மறந்தாலும் பணம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. வாழ்றதுக்கும் பணம் வேணும். நம்ம டில் எண்டுக்கு நமக்கு பணம் வேணும். நம்மளோட பிற்காலத்துக்கு அப்புறம் நம்மளோட சந்ததியினர் யூஸ் பண்றதுக்கும் நம்ம பணம் சேர்த்து வச்சுட்டு போகலாம். அந்த அளவுக்கு இந்த காலத்துல ட்ரெண்டிங் ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தா கூட சில பேர்கிட்ட பணம் ரொம்ப அதிகமா போகுது. சில பேர்கிட்ட பணமே இல்லை. சில பேர்கிட்ட தேவைக்கு மட்டுமே பணம் இருக்குது. இதுல 3 விதமான கேட்டகரி தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இந்த 3 விதமான கேட்டகரிகளை நம்ம ரொம்ப பண வசதி இருக்கிறவங்களை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல லோயர் ரேஞ்சில இருக்கிறவங்க, மிடில் ரேஞ்சில இருக்கிறவங்க தான் பணத்தால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. லோயர் ரேஞ்சில இருக்கிறவங்க கூட எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி போயிருது. ஆனா இந்த மிடில் கிளாஸ் ரேஞ்சில இருக்கிறவங்க இருக்கிற ரேஞ்சிலேயே அவங்களோட வசதியை அவங்களோட இருக்க முடியல, இல்ல அப்படின்ற ரேஞ்சிலே அவங்கள ஏத்துக்க முடியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கர்மாவாலதான் பணம் சேரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதாவது ஒருத்தவங்களோட திறமையும் அவங்களோட தொழிலும் தான் அவங்களுக்கு ஒரு பணத்தையோ புகழையோ அந்தஸ்தையோ கொடுக்க போகுது. திறமையோ ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகமோ இருந்தால் அவங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கவே முடியாது. சில பேருக்கு பணம் இருக்கும். அதாவது அப்பா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, இல்ல ஒய்ஃப் சம்பாதிப்பாங்க, இல்ல ஹஸ்பண்ட் சம்பாதிப்பாங்க. ஆனா யாருகிட்ட அந்த நிர்வாக திறமை இருக்குதோ, யாருகிட்ட ஒரு தொழில் திறமை இருக்குதோ, யாருகிட்ட ஒரு உத்தியோக திறமை இருக்குதோ, அவங்க கிட்டதான் அந்த மணியை ஆளக்கூடிய சக்தி இருக்கும். அப்ப பணம் ஒருத்தவங்கிட்ட இருக்கு அப்படின்றத மட்டும் வச்சு அவங்க பணக்காரங்க அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த மணியை நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி இருந்தால் மட்டுமே அவங்க பணத்தை ஆளக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருப்பாங்க. இப்ப ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய பணக்காரர் ஆகிற மாதிரி, கார் வாங்குற மாதிரி, வீடு வாங்குற மாதிரி கற்பனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. அதோட அர்த்தம், உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த மாதிரியான கற்பனை பண்ணும்போது நமக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைகள் வெளிப்படும். அந்த திறமையை நம்ம மேம்படுத்த, அந்த திறமையை மெருகுபடுத்த நம்ம பொருளாதார வளர்ச்சியில பெரிய லெவல்ல இதுதான் தாற்பயமான ஒரு விஷயம். இப்ப எல்லாருமே அவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல தாழ்வான நிலைக்கு போறது, உயர்ந்த நிலைக்கு போறது, இது ரெண்டுக்குமே சனி பகவான் தான் அதிகமான ஒரு காரணியாக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மக்காரகன் சனி பகவான். சென்ற பிறவியில் நம்ம செஞ்ச நன்மை தீமைக்கு தகுந்த மாதிரிதான் இந்த பிறவி நமக்கு இருக்க போகுது. அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நன்மை தீமைக்கு அவர் காரணமாக இருக்கிறதுனால, நான் என்னைய பாக்குற கிளையண்ட் எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு பரிகாரம் சொல்வேன். இந்த பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில பெரும்பான்மையா பொருளாதார வளர்ச்சி வரும். அதே நேரத்துல வீழ்ச்சி வராது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்குமான சனி ஓரையில அவங்க சமைக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. குறிப்பா மௌன விரதம் இருக்கிறது, ஸ்ரீ ராமஜெயம் சொல்றது, விநாயகர் வழிபாடு பண்றது, இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல அவங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரும். பெரிய வீழ்ச்சி ஏற்படாம அவங்க வாழ்க்கையில நல்லபடியா வாழ முடியும். கும்ப ராசி, அதாவது ராசியோட சின்னம் கலசம். இவங்களோட வாழ்க்கை கோபுர கலசம் மாதிரி உயர்ந்து இருக்கும். அதாவது முற்போக்கு சிந்தனை, தொலைநோக்கு பார்வை, சமுதாயத்துல உள்ள நல்ல நல்ல விஷயங்கள்ல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். பொதுவா சனி மந்த கிரகம், அவங்களுக்கு புதுமை பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய கும்ப ராசியை பாருங்க, அவங்களும் அழகா நல்லா டீக்கா ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 5 கூடையவங்க அவங்களுக்கு புதன். அவங்களோட மனசே சனி அவங்களுக்கு ராசிபதியாக இருந்தா கூட அவங்களோட மனசை ஆள்றது புதனாக இருப்பாரு. அவங்களுக்கு 4 கூடையவங்க சுக்கிரன். அப்ப கலைநயமான வீடு, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, இப்படி அவங்க லைஃபே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட சிந்தனைகள் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டா இருக்கும். எதிர்காலத்துல நடக்கக்கூடியது அவங்க இப்பயே சிந்திச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல அவங்க மாத்துவாங்க. நிறைய உயர்கல்வியில பெரிய லெவல்ல டாப்பரா இருக்கிறது, ஒரு ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது, ஒரு எம்ஃபில் படிக்கிறது, ஒரு பிஹெச்டி பண்றது, டாக்டரேட் பண்றது, இது எல்லாமே பாருங்க அந்த கும்பராசி கும்ப லக்னமாக தான் இருப்பாங்க. இவங்க இவ்வளவு நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ளவனாக இருந்தா கூட, எதிர்காலத்தை பத்திய நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருந்தா கூட, இவங்களுக்கு இருக்க வீக் என்ன அப்படிங்கிட்டா, 4ஆம் இடங்கிறது தாய்ங்க, 9ஆம் இடங்கிறது தந்தை. இவங்களுக்கு 4, 9 கூட சுக்கிரனா.
அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே வந்து இவங்க வந்து கேட்பாங்க. இப்ப இவங்க நல்ல பெரிய லெவல் பொருளாதார வளர்ச்சி இருக்கும், இவங்க வந்து பெருசா வந்து வெளியூர் வெளிநாட்டுல வந்து இருப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதும்பாங்க. நீ வெளிநாட்டுல இருக்கல, சொத்தெல்லாம் வந்து என் பேர்ல எழுது, வெளியூர்ல இருக்கல, சொத்தை என் பேர்ல எழுது, நான் பத்திரமா பாதுகாப்பேன்பாங்க. ஆனா அப்பா பேர்லயும் அம்மா பேர்லயும் சொத்தை எழுதி அந்த சொத்து வந்து உடன் பிறந்தவங்களுக்கு போனது வந்து கும்பராசி கும்பலக்னமா தான் இருக்கும். நீங்க வந்து இதை நல்லா நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. அவங்க சொத்து வாங்கி ஏமாந்து போனவங்களாம் வந்து இருப்பாங்க. அதுவும் தாயாலையும் தந்தையாலையும் தான் அவங்க வந்து ஏமாந்து வந்து போயிருப்பாங்க. நிறைய தாய்க்கும் தந்தைக்கும் நிறைய நல்லதுகள் வந்து செய்யறது வந்து கும்பராசியா தான் இருக்கும், கும்பலக்னமா தான் இருக்கும். கடைசி வரைக்கும் அவங்களோட அவங்க படுக்கையில கிடந்தா கூட அதை வந்து பாதுகாக்கிறவங்களாவும் வந்து கும்பராசி கும்பலக்னமா தான் இருப்பாங்க. ஆனா நல்ல பேர் என்னமோ அவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா சுக்கிரன் வந்து அவங்களுக்கு வந்து பாதகாதிபதி. அதனால இவங்க வந்து தன்னோட உயிரையே உருக்கி பெற்றவங்க கையில கொடுத்தா கூட அவங்களோட நல்ல பொருளாதாரத்தை வந்து அவங்க வந்து பயன்படுத்துறாங்களே தவிர பெற்றவங்க கிட்ட அவங்களுக்கு வந்து பெரும்பான்மையா வந்து நல்ல பேர் வந்து கிடைக்கல. சில பேர் வந்து நல்ல பேரண்ட்ஸ் கிட்ட நல்ல நேம் இருந்தா கூட அவங்களால வந்து அவங்களுக்கு வந்து இழப்பு இருக்கதான் வந்து செய்யுது அப்படிங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. அது மாதிரி இந்த புதனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பணம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 2 பகனுக்குடைய குரு, அதுக்கடுத்து வந்து 5, 8 கூடிய புதன். அப்ப குரு புதன் காம்பினேஷன் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக வந்து கொடுக்கும். நம்ம முதலே வந்து சொல்லிட்டோம், அவங்களோட பொருளாதாரத்தை வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் தான் வந்து பயன்படுத்துறாங்க, அவங்களோட கூட பிறந்தவங்க தான் வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப வெளியூர் வெளிநாட்டுல வசிக்கிறவங்க கண்டிப்பாக பினாமி பேர்ல சொத்து வாங்கவே வந்து கூடாது. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல அவங்களுக்கு பயன்படுற மாதிரி நல்லா சிந்திச்சு வந்து திட்டமிட்டு வந்து செயல்படும். அவங்களுக்கு தொலைநோக்கு பார்வைகள் இருந்தால் கூட நம்மளோட எதிர்காலத்துக்கு உதவும்னா கூட அவங்க வந்து அந்த பாசத்துக்கு வந்து கட்டுப்பட்டு தங்களோட வாழ்க்கையை வந்து நிறைய வந்து இழக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 2 11 கூட வந்து குருவாக இருக்கிறனால இவங்களோட வருமானங்கள் வந்து கோடிக்கணக்கா தான் வந்து இருக்குது. சாதாரண நிலையில வந்து இவங்களோட வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சா கூட லாக்ஸ் கணக்குல கூட கிடையாது, குரோர் கணக்குல தான் இவங்களோட வாழ்வாதாரம் வந்து இருக்கு. ஒரு வருஷத்துக்கு வந்து குரோர்ல வந்து சம்பாதிக்கிறவங்க வந்து நிறைய வந்து கும்பராசியா இருப்பாங்க, கும்ப லக்னமா வந்து இருப்பாங்க. ஏன்னா கும்பம் வந்து தரையில வச்சாலும் அதுக்கு வந்து மதிக்குமே, கோபுரத்துல வந்து அது வந்து கலசம், அதோட அந்த ராசியோட சின்னம் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களோட வாழ்க்கை வந்து கோபுர கலசம் மாதிரி பல மடங்கு வந்து உயர்ந்துதான் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தா 3 10 கூடையவங்க வந்து இவங்களுக்கு வந்து செவ்வாயாக இருக்கிறனால கமிஷன் அடிப்படையான தொழில், குறிப்பா வந்து தகவல் தொடர்பு சாதனங்களை வந்து இவங்க வந்து அதிகமா வந்து பயன்படுத்துறது, யூடியூப், பேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்களை வந்து அதிகமா பயன்படுத்துறது, இதெல்லாம் இவங்க வாழ்க்கைக்கு வந்து நல்லது. சொத்து சார்ந்த விஷயங்கள்ல, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க எப்பயுமே வந்து கவனமாக வந்து இருக்கணும். அதே மாதிரி 5, 8 கூடையவன் வந்து இவங்களுக்கு வந்து முதலாக இருக்கிறதுனால பிள்ளைங்களால நிறைய வந்து இவங்களுக்கு வந்து மன உளைச்சல் வந்து வரும். எப்படி மன உளைச்சல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைங்க வந்து தவறான காதல்ல வந்து போறது, இல்ல பூர்வீக சொத்தால வந்து மன உளைச்சல், இல்ல ஜாதகரே தவறான நட்பை நம்பி தன்னோட வாழ்க்கையை வந்து இழக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க வாழ்க்கையில வந்து நடக்கும். இவங்களுக்கு என்ன செஞ்சா பொருளாதார வளம் வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனக புஷ்பராகம் ரத்தனம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து இருக்கும். இவங்களுக்கு வந்து வெண்மை நிறம் வந்து எப்பயுமே வந்து செட் ஆகாது. அதே மாதிரி பச்சை நிறமும் இவங்களுக்கு வந்து செட் ஆகாது. வெண்மை பச்சை ரெண்டையுமே வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இவங்க வந்து குரு வரையில அவங்க வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களை வந்து செஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய லெவல் வாழ்வாதாரமா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உண்டு. இவங்க ஒவ்வொரு நாளும் வந்து அந்த வரக்கூடிய குரு வரையில வந்து தட்சிணாமூர்த்தி குரு வழிபாடு, இல்ல நவகிரகத்துல உள்ள குருவை வழிபடணும், இல்ல தட்சிணாமூர்த்தியை வந்து வழிபாடு பண்ணணும். இதை வந்து குரு வரையில செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா பெரிய டாப்பர் இவங்கதான் வந்து ஆகலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து இதுக்கு வந்து பலன் வந்து சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து எந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வைக்கலாம்னு இருக்கு இல்லையா, இவங்க வந்து ஆக்சிஸ் பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சாங்கன்னா இவங்களுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து இருக்கும். நன்றி.